ஸோ கைஸ் அப்கமிங் ஷோக்கு பிறகு நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஜேக்கப் ஃபாட்டோட ரிட்டர்ன் கூடவே நம்மளுடைய ரேண்டி ஆர்டன் நியூ டீல் சைன் பண்ணியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் சேட் கேபிளும் அவருடைய நியூ டீல் ரிலேட்டட் பேசியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஜே ஊசோ பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் கரண்ட்டாக சோலோ சிக்காவை வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் கிட்ட அடி வாங்கினார்ல. ஸோ அது ரிலேட்டட் நம்மளுடைய ஜே ஊசோவும் ஒரு கமெண்ட் சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் ரோமன் ரெயின்ஸோட நியூ மியூசிக் மட்டும் இல்லாமல் மேஜர் ரெஸ்லிங் அப்டேட்ஸ் நிறையாவே இந்த வீடியோவில் இருக்குது. ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அப்போ நான் சொல்கிற அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக புரிய வரும். நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம இன்ஸ்டன்ட்டாக போகிற ஃபாஸ்டஸ்ட் அப்டேட் உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக தெரிய வரும். சரி ரைட், ஓகே, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ள மூவ் ஆகலாம். அப்டேட்ஸ் எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு முன்னாடி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏன் வீடியோ போடலன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிறேன். குறிப்பாக சொன்னால் எனக்கு கொஞ்சம் மைண்ட் செட்டே இல்லைங்க. ஏன்னா நான் மற்ற விஷயத்தை பற்றி யோசிக்கும் போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. பட் இருந்தாலும் ஸ்டில் வீடியோ இப்போ போடுறேன்னா அதுக்கான ரீசன் நீங்கள் தான். ஏன்னா இவ்வளோ ஆடியன்ஸ் இருக்கீங்க. ஸோ எனக்காக இத்தனை பேர் பார்க்குறீங்கன்றதுக்காக தான் நான் வந்து இப்போ வரைக்கும் கரண்ட்டாக இந்த ஃபீல்டிலே இருக்கேன் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா நான் அப்போயே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு வியூ 2 வியூ வீடியோஸ்க்கெலாம் வரும்போது அப்போயே வந்து பார்த்திங்கன்னா நான் அவ்வளோ கான்சிக்யூட்டிவாக போட்டுட்டேன். இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 25+ பார்த்திங்கன்னா வியூஸ்லாம் போயிட்டுருக்கு. எனக்கு தெரிஞ்சு குறைஞ்சபட்சம் ஒரு வீடியோவுக்கு 100 வியூஸ் வந்துடுது. ஸோ ஷார்ட்ஸ்லாம் சொல்லவே தேவையில்லை, அதிகமாகவே போகுது. ஸோ இந்த இடத்துல இப்போ வரைக்கும் நான் கரண்ட்டாக வீடியோ மேக் பண்ணிகிட்டு இருக்கேன்னா அதுக்கான ரீசன் நீங்கள் தான். ஸோ உங்களுக்கு எப்போயுமே வந்து பார்த்தீங்கன்னா தேங்க்ஃபுல்லாக இருப்பேன். அது மட்டும் இல்லாமல் எல்லா இடத்துலையும் சொல்கிறது தான். ஸோ நீங்கள் இல்லைன்னா நம்ம சேனல் கிடையாது, நானும் கூட கிடையாதுன்றது தான். ஸோ ஏன்னா உங்களுக்காக தான் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நேற்று ரா கூட நடந்திருக்குன்னு வைங்களேன். ஸோ ராவை நேற்று நான் பார்த்ததுக்கான மெயின் ரீசன் உங்களுக்கு ரிவ்யூ போடலாமேன்றதுக்காக தான் ராவே உட்காந்து கான்சிக்யூட்டிவாக பார்க்குறேன். இப்போ வரைக்கும் WWE ஷோஸே உட்காந்து கான்சிக்யூட்டிவாக பார்க்கறதுக்கான ரீசன் நீங்கள் தான். ஸோ நீங்கள் இல்லைன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாசிபிலிட்டிஸே இல்லை. சரி ரைட்டு, சென்டிமெண்ட்டாக பேசணும். சரி ரைட்டு, விட்ருங்க. நம்ம அதெல்லாம் பார்க்காம அப்டேட்ஸ்குள்ளே மூவ் ஆகிடலாம். சென்டிமெண்ட்டாக பேசுகிறேன்னா நினைக்காதீங்க. ஸோ சொல்லணும்னு தோணுச்சு, அதனால தான் சொன்னேன். சரி ரைட், ஓகே, நம்ம அப்டேட்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுடைய மெயின் ஈவெண்ட் ஜே ஊசோ ரிலேட்டட் தான். ஸோ ஜே ஊசோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நடந்த ராவில் ஒரு ப்ராவல் நடந்துச்சுல. ஸோ அது ரிலேட்டட் இப்போ வரைக்கும் நம்மளுடைய ஜே ஊசோவே கமெண்ட் பண்ணியிருக்காரு. அதில் வந்து ஜே ஊசோ என்ன சொல்லியிருக்காருன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா சோலோ சிக்காவுக்கு இதெல்லாம் தேவை தான், அதில் எந்த டவுட்டும் கிடையாது, அவன் வாங்கினது அது எல்லாமே அவனுக்கு தேவை தான். ஸோ வாங்கட்டும்ன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜே ஊசோ சொல்லியிருக்காரு. இப்போ வரைக்கும் ஜே ஊசோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் இல்லஸ்ட்ரேட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்ஸ் கொடுத்துருக்காரு. அதில் வந்து இந்த மாதிரி தான் மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ ப்ராபப்ளி நம்ம ஓஜி பிளட்ல இந்த யூனிட் ஆகிறத பற்றி இவரே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ் கொடுத்துருக்காருன்றது என்னோட ஒப்பீனியன். இதை நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க? ஸோ நீங்கள் என்ன நினைக்கிங்கன்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி விடுங்க கைஸ். ஸோ ரெண்டாவது அப்டேட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுடைய பாபி லேஷ்லி அவருடைய கெரியரோட நெக்ஸ்ட் பிளான்ஸ் என்ன, ஸோ அதையும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரிவீல் பண்ணியிருக்காரு. இப்போ வரைக்கும் பாபி லேஷ்லி வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேபரேட்டரின்னு ஒரு இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ணியிருக்காரு. அதில் வந்து நம்மளுடைய ஆல்மைட்டி நிறைய விஷயத்தை பற்றி பேசியிருக்காரு. குறிப்பாக வந்து அவருடைய ஃபியூச்சர் என்னன்றதையும் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. அதில் வந்து அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஸோ ஜியோஜிஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் அவர் வந்து கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ண போகிறேன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. அதில் வந்து நான் போய் அந்த வேர்ல்ட் டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ண போகிறேன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாபி லேஷ்லி சொல்லியிருக்காரு. கூடவே அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஸோ கூடவே அவர் வந்து பாக்ஸிங் மேட்ச்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ண போகிறேன்றதை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காரு. ப்ராபப்ளி இவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லாஸ் வேகாஸில் வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸிங் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண போகிறாராமா. அது அங்கே ஒரு ஆப்போனண்ட் இருக்கார். ஸோ அவர் கூட வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸிங்கும் பண்ணுவேன் அண்ட் ஆல்சோ ஜியோஜிஸ்ட்லும் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணுவேன்றதை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாபி லேஷ்லி இப்போ வரைக்கும் சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ வரைக்கும் ஃப்ரீ ஏஜென்ட் ஆகிட்டார். ஸோ நம்ம ஏடபிள்யூ போவாருன்ற மாதிரி பார்த்துருந்தோம். டபிள்யூ கான்ட்ராக்ட் கொடுத்துருந்தாங்க. பட் இருந்தாலும் பாபி லேஷ்லி சைன் பண்ணலை. பட் இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் மார்ஷியல் ஆர்ட்ஸ் ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் நம்மளுடைய பாபி லேஷ்லி போகலாம்ன்றதை முடிவு எடுத்திருக்காரு. அதை நம்ம இந்த இன்டர்வியூ மூலியம் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். ஸோ மூணாவது அப்டேட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ ரீசெண்டாக நடந்த மண்டே நைட் ராவோடைய வியூவர்ஷிப் ரிலேட்டட் தான். ஸோ ரா வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாகவே இருந்துச்சு. ஸோ குறிப்பாக சொல்லணும்னா ஸோ நம்மளுடைய குந்தர் ராண்டி ஆர்டனோட செக்மெண்ட், லிவ் மார்கன், டாமினிக் மிஸ்டீரியோ, டேமின் பீஸ்ட்டு, ஸோ இவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா ரியா ரிப்ளே கூட நடந்த செக்மெண்ட்லாம் பயங்கரமாகவே இருந்துச்சு. ராவோட ஓப்பனிங்கே எனக்கு தெரிஞ்சு பயங்கரமாக இருந்துச்சு. நான் என்னால் ப்ரிவியூ படம்ல ஸோ சொன்ன ரீசன் தான் நான் இதை வந்து பார்த்தீங்கன்னா மதியானம்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராவோட ப்ரிவியூ போட ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோவில் நான் கொஞ்சம் சொல்லலான்னு பார்த்தேன். பட் ரா வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருந்துச்சுல. ஸோ அதுக்காகவே தனியாக ஒரு செக்மெண்ட்டாக வீடியோவாகவே போட்டுறேன். அண்ட் ஆல்சோ இந்த ராவோடைய வியூவர்ஷிப் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கரண்டாக ரிவீல் ஆயிருக்கு. லாஸ்ட் வீக் சொன்ன மாதிரி லாஸ்ட் 2 வீக்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா ரா வந்து சைஃபை நெட்வொர்க்கில் தான் வந்து ஸ்ட்ரீம் ஆச்சு. ஸோ லாஸ்ட் வீக்கோட வியூவர்ஷிப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ட்ராப் ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா 1.72 மில்லியன் வியூவர்ஷிப் பார்த்தீங்கன்னா ட்ராப் ஆயிருந்துச்சு. இந்த தடவை யூஎஸ்ஐக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் கொடுத்துட்டாங்கல்ல. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏல ஒரு மேஜர் இன்க்ரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ராவோட வியூவர்ஷிப்க்கு கிடச்சிருக்குன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ வரைக்கும் நம்மளுடைய ரெசல்னாமிக்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ரிப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதில் வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸோ ராவோட வியூவர்ஷிப் மேஜர் இன்க்ரீஸை பெற்றிருக்கு. அண்ட் ஆல்சோ ராவோட வியூவர்ஷிப் எவ்வளோ ட்ராப் ஆயிருக்குன்னா 1.89 மில்லியன் வியூவர்ஷிப் பார்த்தீங்கன்னா ட்ராப் ஆயிருக்குன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ராவோட வியூவர்ஷிப் பயங்கர இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஏன்னா இப்போ வரைக்கும் கரண்டாக வந்து ராவோட வியூவர்ஷிப் ரொம்ப
அடி வாங்கிருந்துச்சு. ஏன்னா 1.5 வரலாம் போயிட்டு வந்துருச்சு வியூவர்ஷிப்பு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேஜர் இன்க்ரீஸ்ன்னு தான் சொல்லுவேன். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாளுக்கு அப்புறமா ரா வந்து பார்த்தீங்கன்னா 1.8 அந்த மாதிரி ரேஞ்சுக்கு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி விடுங்க. அண்ட் ஆல்சோ NFL கூடலாம் வந்து கம்பீட் பண்ணி இவ்வளோ வியூவர்ஷிப் கொண்டு வரதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாகவே WWE கெத்து தாங்க. வியூவர்ஷிப் வர அளவுக்கு ஷோ ஒர்த்தாக தான் இருந்துச்சு. ஸோ அதில் வந்து நம்ம காம்ப்ளேட்டே பண்ண முடியாது. ஷோ அந்த அளவுக்கு ஒர்த்தாக இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ அதே ரிலேட்டட் நம்மளுடைய வைப்பர் வில் ரேண்டி ஆர்டன் பக்கம் போயிடலாம். ஸோ ரேண்டி ஆர்டன் இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேட் ஸ்ட்ரீக் வந்து பார்த்தீங்கன்னா பெர்லினில் மெயின்டைன் பண்ணுவாரா. ஆக்சுவலி இந்த ஸ்ட்ரீக் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர மோசமாக வந்து பார்த்தீங்கன்னா ரேண்டி ஆர்டன் மென்ஷன் பண்ணியிருக்காரு. இந்த ஸ்ட்ரீக்குக்கு இடம் கொடுத்தது WWE தான். ஸோ நம்ம கண்டிப்பாக WWE ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி தான் ஆகணும். ஏன் கேட்டிங்கன்னா இப்போ வரைக்கும் ரேண்டி ஆர்டன் வந்து ஆகஸ்ட் 31 நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 1 தான் வந்து பேஷ் இந்த பெர்லின் பார்க்குற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லைன்னா நம்ம அன்னைக்கே ஆகஸ்ட் 31 அன்றைக்கி நைட் பார்க்குற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வரைக்கும் டேட் அண்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக தெரில. ஸோ அதை நான் தெரிஞ்சுக்கிட்டு அதை பற்றி செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடுறேன். ஸோ மேட்ச் கார்டு போடும்போதே நம்ம இந்த டேட்லாம் சொல்லிடுவோம். ஸோ அப்போ பார்த்துக்கலாம். இப்போ வரைக்கும் ரேண்டி ஆர்டன் அப்போ வந்து குந்தரை ஃபேஸ் பண்ண போகிறார். ஸோ வேர்ல்டு வீக் சாம்பியன்ஷிப்காக இதை வச்சு ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தார். ஸோ அது வேர்ல்டு டைட்டில் இல்லைடா வேர்ல்டு சாம்பியன்ஷிப். அவர் கொஞ்சம் கெட்ட வார்த்தையில் திட்டிருந்தாரு. சரி ரைட்டு விட்ருங்க. அதெல்லாம் கமெண்ட் பாக்ஸில் நான் கமெண்ட் பண்ணி போடுறேன். அப்போ இருக்கிற அவங்களுக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ வரைக்கும் ரேண்டி ஆர்டன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பண்ண போகிறாருல. ஸோ அந்த இதோடய வந்து பார்த்தீங்கன்னா ரேண்டி ஆர்டன் ஒரு சேட் ஸ்ட்ரீக்கை மெயின்டைன் பண்ணுவாரான்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ வரைக்கும் பெரிய லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பர்ட் போய்கிட்டு இருக்குது. அது என்ன ஸ்ட்ரீக்குன்னு கேட்டிங்கன்னா ஸோ ரேண்டி ஆர்டன் இப்போ வரைக்கும் கரண்ட்டாக எந்த ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணலைன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கடைசியாக வந்து ரேண்டி ஆர்டன் எங்கே வின் பண்ணியிருந்தாங்கன்னா ஸோ ரெசில்மேனியா 37 நம்மளுடைய ஃபீட் பிரேவைட் கூட ஒரு வின் எடுத்திருந்தாரு. அதுக்கப்புறமா ரேண்டி ஆர்டன் எந்த ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணலைன்றது தான் வந்து ஒரு கசக்கும் உண்மை. ஸோ ஒரு WWE ஃபேனாக சரி ஒரு ரேண்டி ஆர்டன் ஃபேனாவோ எடுத்துக்கோங்க. இந்த ஸ்ட்ரீக் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர சேடான ஸ்ட்ரீக் தான். ஏன்னா ஒரு 3 வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா மனுஷன் ஒழுங்காகவே பெர்ஃபார்ம் பண்ணலை. ஸோ பெர்ஃபார்ம் பண்ணலன்றதை விட ஒழுங்காக WWE ஸ்டோரி லைன் கொடுக்கல. ஏன்னா ஒரு மனுஷனை எவ்வளோ தாங்க வந்து பார்த்தீங்கன்னா தோக்க வச்சுக்கிட்டே இருப்பீங்க. இருந்தாலும் தான் லெஜண்ட் கில்லர் 14 டைம் வேர்ல்ட் சாம்பியன். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆக்சுவலி நான் இந்த இடத்துல குந்தரோட ஃபேஸ் பண்ணுறது மட்டும் நான் சொல்லலை. ஸோ லோகன் பாலோட ஃபேஸ் பண்ணும்போது குறிப்பாக அந்த ரோமன் ரெயின்ஸ் கூடலாம் ஃபேட்டல் 4-வே மேட்ச்சில் இன்டேக் பண்ணி வச்சிருந்தாங்க. அதெல்லாம் என்னடா எழுதி வச்சுருந்தீங்கன்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா ரேண்டி ஆர்டன் அந்த சேட் ஸ்ட்ரீக்கோடு மூவ் ஆவாரான்றதை நம்ம பொறுமையாக வெயிட் பண்ணி பார்க்கணும். கண்டிப்பாக வின் பண்ண மாட்டார், அது தெரிஞ்சது தான். பட் இருந்தாலும் என்ன நடக்குதுன்றதை பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். என்னடா இருக்கிற வன்மத்தை உள்ள WWE மேலே கக்கிட்டியான்னு கேட்காதீங்க. பட் நான் ரியாலிட்டியாக தான் பேசினேன். மற்றபடி ஒன்றும் WWE மேலே எனக்கு எந்த ஒரு தனிப்பட்ட கோவமோ வன்மமோ கிடையாது. அப்படி வன்மம் படுற அளவுக்கு நான்லாம் ஒரு ஆளே கிடையாது. சரி ரைட்டு விட்ருங்க. இப்போ வரைக்கும் நம்ம ரேண்டி ஆர்டன் பற்றியே பேசணும்ல. ஸோ இப்போ வரைக்கும் ரேண்டி ஆர்டனுடைய கரண்ட் டீல் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரிவீல் ஆயிருக்கு. ஸோ WWE இப்போ வரைக்கும் கரண்ட்டாக ரேண்டி ஆர்டனுக்கு ஒரு கான்ட்ராக்ட் ஆஃபர் பண்ணி அந்த கான்ட்ராக்டை இப்போ வரைக்கும் ரேண்டி ஆர்டன் சைன் பண்ணியிருக்காரு. ஸோ குறிப்பாக சொல்லணும்னா ரேண்டி ஆர்டன் அவருடைய கான்ட்ராக்டை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன் தான் பண்ணியிருக்காரு. நியூ கான்ட்ராக்ட் அவர் சைன் பண்ணல. அவருடைய கரண்ட் கான்ட்ராக்டே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருக்காரு. அந்த கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷன் எவ்வளோ நடந்திருக்குன்னா 5 இயர்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருக்காராமா. டில் 2029 வரைக்கும் நம்மளுடைய ரேண்டி ஆர்டன் WWE கான்ட்ராக்ட் அண்டர் தான் இருக்க போகிறாருன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ வரைக்கும் நமக்கு ஃபைட்ஃபுல் செலக்ட் தான் இந்த ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைட்ஃபுல் செலக்ட் உங்களுக்கு தெரிஞ்சதான் ட்ரஸ்டடான சோர்சஸ் தான். ஸோ அவங்க கொடுத்த ரிப்போர்ட்டில் இதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி ரா நடந்த கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்து ரேண்டி ஆர்டன் கான்ட்ராக்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காருன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ 2029 வரை பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரேண்டி ஆர்டன் WWE கான்ட்ராக்ட் அண்டர் தான் இருக்க போகிறாருன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ மனுஷன் 5 வருஷம் கான்ட்ராக்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணி வச்சிருக்காரு. ஸோ உங்களை நம்பி தாண்டா வச்சிருக்காரு. ஸோ அந்த மாதிரி ஸ்டோரி லைன் மேட்சஸ் எதுவும் கொடுங்கடாடி. ஸோ மெயின் அப்டேட்ஸ்குள்ளே மூவாரதுக்கு முன்னாடி ஸோ நம்மளுடைய கரண்ட் சேட் கேபிள் ரிலேட்டட் அப்டேட்டும் பார்த்துலாம். ஸோ சேட் கேபிள் இப்போ வரைக்கும் அவருடைய கரண்ட் நியூ டீல் பற்றி இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காரு. இப்போ வரைக்கும் கிறிஸ்வான் வாலண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேட் கேபிள் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்காரு. அதில் வந்து சேட் கேபிள் நிறைய விஷயத்தை பற்றி பேசியிருக்காரு. ஸோ குறிப்பாக அவருடைய கான்ட்ராக்டை பற்றியும் பேசியிருக்காரு. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட கான்ட்ராக்டை ரீசைன் பண்ணியிருக்காருன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நியர்லி அவர் வந்து பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸுக்கு அவருடைய கான்ட்ராக்டை வந்து பார்த்தீங்கன்னா ரீசைன் பண்ணியிருக்காராமா. இதை வந்து அந்த கிறிஸ்வான் ஷோலேயே வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. ஸோ நம்மளே சேட் கேபிள் இப்போ வரைக்கும் 3 இயர்ஸுக்கு WWE அண்டர் தான் இருக்க போகிறாருன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ சேட் கேபிளுக்கு இப்போ வரைக்கும் கரண்ட்டாக OIT6 கூட பார்த்தீங்கன்னா ஃபியூட் போயிட்டு இருக்காரு. இது என்ன எங்கே போய் முடிய போகுதுன்றது தெரியல. கிரீட் பிரதர்ஸ் வர டேக் டீம் பண்ணி வச்சிருக்காங்க. ஆக்சுவலி ஆல்ஃபா அகாடமியை விட எனக்கு தெரிஞ்சு இது கொஞ்சம் நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம சேட் கேபிளை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காமெடி வைஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ண மாதிரி எனக்கு இருந்துச்சு. இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டெரராகவே வந்து பார்த்தீங்கன்னா சேட் கேபிள் பயங்கரமாகவே இருக்கார். ஸோ நம்மளுடைய கேட்டங்களோட
நெக்ஸ்ட்டு கேட்டாங்கன்ற மாதிரி சொல்லப்பட்டுச்சு. பட் அந்த மாதிரி ஸ்டோரி லைன் வைஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக கொடுக்குறாங்களான்றத நம்ம பொறுமையாக வெயிட் பண்ணி தாங்க பார்க்கணும். ஸோ இதுக்கப்புறமா இருக்கிற 2 மெயின் அப்டேட்ஸ்குள்ள போயிடலாம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது ஸோ நம்மளுடைய சம்மோன் வேர் வுல்ஃப் நம்மளுடைய ஜேக்கப் ஹார்ட் தான். ஸோ ஜேக்கப் ஹார்ட்டுக்கு பிறகு சம்மர் ஸ்லாமில் வந்து பார்த்தீங்கன்னா WWE ஒரு இன்ஜுரி ஆகிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளான்ஸ் வந்து போட்டு வச்சுருந்தாங்க. பட் இருந்தாலும் ரியலாக ஜேக்கப் ஹார்ட்டுக்கும் இன்ஜுரி ஆயிடுச்சு. இதை கன்ஃபார்ம் பண்ணுற விதமாக நிறைய ஆடியன்ஸ் கூட ஃபோட்டோஸ் எடுக்கும்போது ஸோ நம்மளுடைய ஜேக்கப் ஹார்ட்டும் நீ கேப்போட தான் நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்காருன்றத வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கான ஃபோட்டோஸும் வந்து நிறைய லீக் ஆயிருந்துச்சு. அதை நான் சம்மர்ஸ்லாம் முடிஞ்ச பேக் ஸ்டேஜ் அப்டேட் நியூஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இதை மென்ஷன் பண்ணியிருந்தேன். எத்தனை பேர் பார்த்தீங்கன்றது சொல்லுங்கள். ஸோ நான் காலில் கூட லிங்க் கொடுக்குறேன். ஸோ பேக் ஸ்டேஜ் ரெஃபரன்ஸே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. கூடவே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் நம்ம ஜேக்கப் ஹார்ட்டும் இப்போ வரைக்கும் கொஞ்சம் இப்போ ரீசெண்டாக அந்த ஸ்மாக் டவுனுக்கும் வந்திருக்க மாட்டார். ஸோ இப்போ வரைக்கும் ஜேக்கப் ஹார்ட் எப்போ தான் வருவார்? ஸோ இது ரிலேட்டட் அப்டேட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிய வந்திருக்கு. ஸோ இந்த அப்டேட்ஸ் படி அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸோ நம்மளுடைய ஜேக்கப் ஹார்ட்டும் ப்ராபபிளி இந்த மந்தோட ஆகஸ்ட் எண்டில் அந்த டைமிங்கில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் கொடுத்துருவாருன்றதை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ பிடபிள்யூ தான் இந்த ரிப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ பிடபிள்யூ அவங்க வந்து இந்த ரிப்போர்ட்டில் இதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆகஸ்ட் எண்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜேக்கப் ஹார்ட் ரிட்டர்ன் கொடுத்துருவாருன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ சம்மோன் வேர் வுல்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரத்தில் ரிட்டர்ன் ஆக போகிறாரு. இதை வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணி வச்சிருக்கானுங்க. ஸோ ட்ரஸ்டடான சோர்சஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ராபப்ளி நம்ம என்ன நடக்குதுன்றதை பொறுமையாக வெயிட் பண்ணி தாங்க பார்க்கணும். ஸோ கைஸ் லாஸ்ட் அண்ட் மெயின் அப்டேட் ஸோ நம்மளுடைய ஒரிஜினல் ட்ரைபல் சீஃப் ஹெட் ஆஃப் த டேபிள் அது மட்டும் இல்லாமல் ஃபார்மர் அன்டிஸ்பியூட்டட் சாம்பியனான ஸோ ரோமன் ரெயின்ஸை பற்றி தான். ஸோ இந்த செக்மெண்ட் டேக் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டேன். ஸோ ஹெட் ஆஃப் த டேபிள் அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன். ஸோ இதுக்கு பார்த்தா தெரியும் ஸோ அவர் அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன் இல்லைங்கன்ற மாதிரி. சரி ரைட்டு நம்ம ரோமன் ரெயின்ஸ் அப்டேட் ரிலேட்டட் பார்த்தோம்னா ஸோ ரோமன் ரெயின்ஸ் அப்டேட் ரிலேட்டட் ஸோ 2 அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. ஸோ ரோமன் ரெயின்ஸோடைய நியூ என்ட்ரன்ஸ் மியூசிக் அண்ட் ஆல்சோ வந்து WWE ரோமன் ரெயின்ஸோட அப்கமிங் அப்பியரன்ஸ் என்னன்றதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து தீம் மியூசிக் ரிலேட்டட் பார்த்துடலாம். ஸோ இப்போ வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அது நியூ தீம் மியூசிக்டான்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருப்பீங்க. ஆக்சுவலி ரெசில்மேனியா 40 ஃபுல்லாக பார்த்துட்டு தான் தெரிஞ்சிருக்கும். ஸோ ரோமன் ரெயின்ஸ் இந்த தீமில் தான் வந்திருக்காரு. இது வந்து ஹெட் ஆஃப் த டேபிள் தீம் தான். பட் இது வந்து ஆர்கெஸ்ட்ரா வெர்ஷன். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த தீம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருந்திருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரெசில்மேனியா 40 பார்த்தவங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா பழகினது தாங்க. அண்ட் ஆல்சோ இந்த தீம் மியூசிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் ட்ராவல் பண்ண போகிறது கிடையாதாமா. ஸோ அப்கமிங் ரோமன் ரெயின்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது தீம் மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா WWE கொடுப்பாங்கன்றது வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட்ஃபுல் செலக்டே கொடுத்துருக்காங்க. ஸோ எப்போ கொடுத்துருக்காங்கன்னா ஸோ ஸ்மாக் டவுன் முடிஞ்சு ஒரு 2 நாள் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ஃபைட்ஃபுல் செலக்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸோ ரோமன் ரெயின்ஸ்க்காக WWE ஒரு நியூ தீம் மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருக்காங்களாமா. அது மட்டும் இல்லாமல் இந்த இப்போ கரண்ட் தீம் மியூசிக் இருக்குல்ல அதோடய கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வெர்ஷன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இது எந்த மாதிரி இருக்கும்னு எனக்கு தெரில. பட் இது யூஸ் பண்ணும்போது உங்களுக்கே தெரியும்ன்றதை சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குமாமா. இப்போ வரைக்கும் கரண்ட் தீம் மியூசிக்கோட வர்றது தான். பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வெர்ஷனாக இருக்கும்ன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. எங்கே போய் முடிக்க போகிறாங்க தெரியல. இந்த தீம் மியூசிக் என்னடா குறை இதுவே நல்லா தானடா இருந்துச்சுன்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ WWE என்ன பண்ணுறாங்கன்றதை நம்ம பொறுமையாக வெயிட் பண்ணி பார்க்கணும். இப்போ வரைக்கும் ரிப்போர்ட்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் பண்ணியிருக்காங்க. என்ன நடக்குதுன்றதை பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் ஆல்சோ நம்ம கடைசியாக ரோமன் ரெயின்ஸோட அப்பியரன்ஸ் ரிலேட்டடும் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட்ஸ்லாம் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வரைக்கும் ரோமன் ரெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சம்மர்ஸ்லாம் முடிஞ்ச மாதிரி ஸ்மாக் டவுனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்திருந்தாரு. வந்தது மட்டும் இல்லாமல் மொத்த பிளட் லைனே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ராய் பண்ணியிருந்தாரு. நிறைய எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா ஸோ ரோமன் ரெயின்ஸ் வந்து இன்னொரு ஒரு வார்த்தை கூட பேசலடான்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ உங்கள் வார்த்தை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் கண்டிப்பாக பேச போகிறாரு. அதுக்கான ரீசன் கேட்டிங்கன்னா ஸோ அப்கமிங் வரப்போகிற 3 ஸ்மாக் டவுனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த வாரம் நடக்க போகிற ஸ்மாக் டவுனுக்கு வரப்போகிறாரு. ஸோ பேஷ் இன் த பெர்லின் நடக்கிற முன்னாடி ஸ்மாக் டவுன் வரப்போகிறாரு. அதுக்கு நடுவில் உள்ள ஸ்மாக் டவுனுக்கு நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் வரப்போகிறாருன்றதை இப்போ வரைக்கும் கரண்டாக வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க WWE. ஸோ ரோமன் ரெயின்ஸ் கண்டிப்பாக வந்து கான்சிக்யூட்டிவாக 3 ஸ்மாக் டவுனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகிறாருன்றதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ 3 ஸ்மாக் டவுனுக்கு அவர் வர்ற பட்சத்துக்கு கண்டிப்பாக வந்து பேஷ் இன் த பெர்லினில் மேட்ச் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ப்ராபப்ளி வந்து என்ன நடக்குதுன்றதை பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ ரோமன் ரெயின்ஸை மேட்ச் கம்ப்ளீட் பண்ண வைக்கிறானுங்களா என்னன்னு தெரில. ஸோ சொல்ல முடியாது. வேணும்னா வந்து ரோமன் ரெயின்ஸ் ஜேக்கப் ஹார்ட் கூட ஒரு மேட்ச் கூட வைக்கலாம். ஸோ என்ன நடக்குது நம்ம பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ அந்த இடத்துல வச்சு பேசாமல் நம்ம ஊசோஸை வந்து ரீயூனைட் பண்ண வைக்கலாம். ஸோ நம்ம கிரியேட் ஐடியா ரொம்ப நல்லா இருக்குல்ல. பட் WWE பண்ணால் நல்லா தான் இருக்கும். ரைட் விட்டுருக்கு. ஸோ அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் வந்துகிட்டு இருக்கோம். அண்ட் ஆல்சோ இப்போ வரைக்கும் மத்தியானத்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நான் ராவோடைய ரிசல்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ண பார்க்குறேன். நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் ஸ்டே பண்ணியிருக்கேன்.